திருச்சியில் நடைபெற்று வரும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் சென்னையை இந்தியாவின் 2வது தலைநகராக அறிவிக்க வேண்டுமென விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையை இந்தியாவின் 2வது தலைநகராக அறிவித்திடுக. இந்தியாவின் தலைநகராக இருக்கும் டெல்லி அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியாக இருப்பதாலும் காற்று மாசின் காரணமாக மனிதர்கள் சுகாதாரத்தோடு வாழக்கூடிய இடமாக இல்லை என்பதாலும் இந்தியாவின் 2வது தலைநகராக சென்னையை அறிவிக்க வேண்டும் என்று இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. அதற்கு ஏதுவாக சென்னையில் உச்சநீதிமன்றத்தின் கிளை ஒன்றையும் நாடாளுமன்ற கட்டடம் ஒன்றையும் அமைக்க வேண்டும் என்று இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 7, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துக. 2021ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை பாஜக அரசு எவ்வித காரணமுமின்றி நிறுத்தி வைத்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்பதற்கு அச்சப்பட்டுத்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பாஜக அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் மக்கள் நல திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி போதுமான அளவில் ஒதுக்கப்படாமல் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதனை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்றும் இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.